போதுமா? சாப்பிட்டீங்களா? இந்த பாருங்கள்லாம் கதவை திறக்கிறதுக்கு வர முயற்சி பண்ணுறதுக்கு அது இது பியூர் பிளாக்காக இருக்குது. இந்த கடைசி குட்டி என்னன்னு தெரியல, பியூனியாக வேறு இருக்குது, ரொம்ப பூஞ்சையாக இருக்குது. மீதி எல்லாத்துக்கும் வெள்ளை வந்திருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது எல்லாமே. பூனைன்னா கொஞ்சம் ரொம்பவே பயம் எனக்கு. எங்கள் அத்தை வீட்டில் பூனை வளர்த்தாங்க, அதனாலேயே அத்தைக்கு ஆஸ்மா வந்துருக்குன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ தூரம் ஒன்றுன்னு தெரியலைங்க பாருங்க. என்ன அங்கங்கே போய் ஒளிஞ்சிக்கிறது வேறு, கதவை திறக்கவே பயமாக இருக்குப்பா எனக்கு. அங்கே பாருங்களா, முட்டி மோதி கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுங்களா அந்த குட்டி. அம்மா என்கிட்ட வராது, எனக்கு பயம் எனக்கு. நான் முதல்லையே நாய்க்கு பயந்தவன், நாயை வளர்த்து அதுக்கிட்ட பழக்கப்பட்டவங்க கதவை திறக்காது பாருங்களா அந்த குட்டிங்க பாருங்களா. பெரிய கதவை திறக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறது பாருங்கள்ல. அங்கே பாருங்கள்ல நல்லபடி போட்டு பிராண்டி எடுத்துருப்பாங்க பெட்டு. இது பயங்கர புத்தி சார். ஐயோம்மா நீ கத்த ஒன்றும் இல்லை, நான் தான் உனக்கு மம்மு போட்டேன். ஐயோ போட்டேன். இந்த அம்மா அங்கே ஒருத்தர் இருக்காங்க, இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் பிஞ்சு பிஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க. பிஸ்கட் வேணால் போட்டு பார்க்குறேன், அடுத்து நான் பிஸ்கட்லேயே தரேன்டேன். இந்த கதவை சாத்தாமல் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. உள்ள இப்போ ப்ரெட்டு சாப்பிட்டுருக்காள்ல, இப்போ ஃபுல் கருப்பு பூனை வந்து எங்கள் தாத்தாக்கு பிடிக்கும்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அம்மா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு, 2 குழந்தைங்க பிளாக் அண்ட் ஒயிட், இந்த ஒன்று மட்டும்தான் பியூர் கருப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள்ல, நான் என்ன பண்ணினேன் தெரியுமா, ரூல்ஸ் எல்லாம் இங்கே மாடிப்படியில் தள்ளி விட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல. டோல்ஸ் எல்லாத்தையும் மாடிப்படியில் தள்ளி விட்டுட்டேன் ஃபுல்லாக. ஏன்னா அவள் அப்படியே சாப்பிட்டுட்டே படி வழியாக கீழே இறங்கி போயிட்டோம் அப்படின்னு தான். ஃபுல்லாக வந்தால் கஷ்டம்ப்பா, பால் தயிர்லாம் குடிச்சிட்டா கஷ்டம் எனக்கு. இவ்வளோ நாளைக்கு குழந்தைகள் சாப்பிட்டோன்னு அம்மா காத்துருந்துருக்கு பாருங்கள். இப்போ தான் அந்த அம்மா பொண்ணை சாப்பிட்றது. இவ்வளோ நாளைக்கு குழந்தைகள் சாப்பிட்டோன்னா இன்னும் 2 இங்கே பாருங்களேன், இந்த மாப்பை பிடிச்சி விளையாடுறது பங்கு பாருங்களா. இங்கே பாருங்களா, மாப்பு நூல் இருக்குல்ல, மாப்பு நூலை பிடிச்சி இழுத்து விளையாடுறது பாருங்க பாருங்களேன். பார்த்தீங்கன்னா இந்த குறும்பை பார்த்தீங்கன்னா மாப்பு நூலை பிடிச்சி இழுத்து விளையாடுறது பார்த்தல.